எல்லோரிடத்திலும் சொன்னாங்க, இந்த உலகம் அழிகிற ஒரு உலகம், நமக்கு எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரலாம், இந்த உலகம் செத்த கழுதைக்கு சமம், நாம் எல்லோரும் ஆதமுடைய மக்கள், ஆகவே சகோதரத்தோடு வாழுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டும் வந்த விஷயம், இந்த மறுமை என்பதுதான் நிலையானது, இந்த உலகம் நிலையானது அல்ல. அதனால் அல்லாஹ்விற்கு அஞ்சி நீங்கள் எல்லோரும் சகோதரத்தோடு நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னாங்க. எல்லா விஷயத்திலுமே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஈமானை பலப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்களுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் நீங்க ஏதாவது தவறு செய்தால் அது குறித்து நீங்கள் மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்க பிற சகோதரருக்கு நீங்க அநியாயம் செய்தீங்களா, அதை குறித்து நீங்கள் மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படுவீங்க. பிற பொருளை நீங்க அபகரிக்கிறீர்களா, அது குறித்து நீங்கள் மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படுவீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யற பணியாளரை நீங்கள் துன்புறுத்துகிறீர்களா, அது குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்களுடைய அழுகையை நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீர்களா, அது குறித்து நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இந்த மறுமையுடைய அச்சத்தை, சிந்தனையை கொடுக்கிறாங்க. மதீனாவுல